போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து குரூப் டி நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துருந்துச்சு. அதுல எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா லாஸ்ட் டைம்ல நம்ம போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெப்சைட் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. சரி, ரைட். இதுல இந்த ஆர்ஆர்பி குரூப் டில எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும், சிலபஸ் தெரியும். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து நமக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங். இந்த ரீசனிங்ல இருந்து நமக்கு 30 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். 90 நிமிஷத்துக்கு எக்ஸாம் நடக்கும். 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால இந்த ரீசனிங்ல 30க்கு 30 நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம ரீசனிங்க்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்து நடத்த போறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்லைட்ல உள்ள மோட்டிவ். ரைட். இதுல எத்தனை மணி நேரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் டாபிக் நமக்கு 25 டாபிக் இருக்கு. அதுல டோட்டலா நமக்கு ஒரு 57 ஹவர்ஸ் நம்ம கிளாஸஸ் போகும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆல்பபெட் சீரீஸ், அதுக்கப்புறம் ராங் நம்பர் சீரீஸ், லாஸ்டா ஆல்பா நியூமரிக்கல் சீரீஸ். ஆல்பபெட்டும் நியூமரிக்கலும் சேர்த்து ஒரு சீரீஸ் இருக்கும். இது டோட்டலா இந்த 4 சப் டாபிக்கும் எடுக்கிறதுக்கு நமக்கு 2.5 ஹவர்ஸ் போதுமானதாக இருக்கும். இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோடிங் டிகோடிங். இதுல நமக்கு டைரக்ட் கோடிங், அதுக்கப்புறம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி வரக்கூடியது, அதுக்கப்புறம் சைனீஸ் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மொத்தம் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கோடிங். டோட்டலா நமக்கு இந்த கோடிங் டிகோடிங் டாபிக்ல ஒரு 4 சப் டாபிக் இருக்கு. இந்த டைப் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னா கோடிங் டிகோடிங்ல நம்மளால எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4.5 ஹவர்ஸ் ஆன்லைன்லயே நமக்கு 4.5 ஹவர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ்லயும் நமக்கு 4.5 ஹவர்ஸ்ல எடுத்து முடிச்சிருவாங்க. ரைட். அதுக்கு அடுத்து அனாலஜியை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டாபிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது அப்படின்னா ஜிகே பேஸ் பண்ணி, ஜெனரல் அவேர்னஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகே பேஸ் பண்ணி அனாலஜில கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பரை பேஸ் பண்ணி, மூணாவது ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த 3 டைப் தான் இருக்கும். இந்த 3 டைப்ல இருந்தும் நமக்கு 3 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் அனலாகில இருந்து தான் நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வருகிறது. ஸோ அதுக்கடுத்த டாபிக் கிளாசிபிகேஷன். அனாலஜியும் கிளாசிபிகேஷனும் வேற வேற கிடையாது. அனாலஜிங்கிறது ஒற்றுமையா இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிறது. கிளாசிபிகேஷன்னா வகைப்படுத்துதல். தனித்திருக்கும் ஒன்றை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் இதே மாதிரி தான் வரும். இதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜிகே பேஸ் பண்ணிருக்கும், நம்பரை பேஸ் பண்ணிருக்கும், ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ரைட். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 1.5 ஹவர்ஸ். அனலாகிக்கு ஒரு 2 ஹவர்ஸ். ரைட். அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இதுல நமக்கு லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு லைன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பசில் கேட்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பசில் கேட்கலாம். அதுக்கப்புறம் பாலிகன், பல கோணங்கள்ல இருக்கக்கூடியது, அதாவது ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுக்கப்புறம் பென்டகன், என்ன வேணாலும் ஷேப்ல கொடுக்கலாம். அது பாலிகன் பசில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பசில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டேட்டாவை கொடுத்து நமக்கு பசில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப் இருக்கும். இந்த 5 டைப்ல இருந்தும் போன குரூப் டி 2019 நோட்டிபிகேஷன்ல 2022 எக்ஸாம் நடந்துச்சு. அதுல ஒவ்வொரு பேட்சுக்கும் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா இது டைம் எடுக்கக்கூடிய
கொஸ்டினா இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினை ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5 கொஸ்டினை நம்ம 5 நிமிஷத்துக்கு சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த எக்ஸாம்ல ரொம்ப டைம் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்னா 4.5 hours எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன்ல நமக்கு 2 டைப் இருக்கும், அதாவது 3 டைப் இருக்கும். டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை வந்து ஃபேமிலி ட்ரீ மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன், யாரையாவது இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரோட்ல நடந்து போறவங்க, இல்ல போட்டோல இமேஜ்ல பாக்குறவங்க, ஸோ ஒரு ஃபிளக்ஸ் போர்டுல இருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இன்ட்ரோடக்ஷன் டைப்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து கோடட் பிளட் ரிலேஷன். கோடட் பிளட் ரிலேஷன்னா A plus B, B is the mother of A அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் A minus B, B is the daughter of A அப்படின்னு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ல கொஸ்டின். இந்த டைப்ல தான் நமக்கு கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த நார்மலா இருக்கக்கூடிய 2 டைப்ல கேட்கலாம். இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டைம்ல எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் இந்த கொஸ்டின் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பழைய கொஸ்டினே நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப 2024ல ஆர்பிஎஃப் எஸ்ஐ நடந்திருக்கு, ஜேஇ நடந்திருக்கு, ஏஎல்பி நடந்திருக்கு. இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த கோடட் பிளட் ரிலேஷன்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஆல்பபெட் டெஸ்ட். ஆல்பபெட் டெஸ்ட்னா ஒண்ணும் கிடையாது, டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும்ல அது. அதுக்கப்புறம் வந்து ஜம்பிளிங் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அந்த வேர்டை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா லெட்டர்ஸை கொடுத்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஆல்பபெட் டெஸ்ட். இதுல இருந்தும் அதிகமான கொஸ்டின் இருக்கு. நமக்கு இங்க கொடுத்துருக்கிற ரயில்வேல நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கும் போது மினிமமா ஒரு 10 டாபிக் 12 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி எந்தெந்த டாபிக்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, இப்ப ரீசெண்ட் டைம்ல அதிகமான கொஸ்டின் எதுல எதுலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்பபெட் டெஸ்ட்ன்றது கொடுக்கவே இல்லை, ஜம்பிளிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்பபெட் டெஸ்ட்டையும் சேர்த்து எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த டாபிக்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின் வரும். ரைட். அதுக்கடுத்து வென் டயக்ராம். வென் டயக்ராம்ல இருந்து கொஸ்டின் வரலாம். இதுக்கு டைம் எவ்வளவு எடுக்கும் அப்படின்னா 2 hours. இந்த ஆல்பபெட் டெஸ்ட்டுக்கு 1.5 hours, அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷனுக்கு ஒரு 3 hours ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன்ல இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். அதுக்கடுத்து சிலாகிசம். சிலாகிசம் நமக்கு டாபிக் தெரியும். நமக்கு அதுல கண்டிஷன் என்னென்னலாம் இருக்கும், சம், ஆல், நோ, சம் நாட், இந்த 4 கண்டிஷனை வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ரைட். அடுத்த டாபிக் கிளாக் அண்ட் கேலண்டர். இந்த கிளாக்கும் கேலண்டரும் நமக்கு சிலபஸ்ல கொடுக்கவே இல்லை, ஆனா கேலண்டர்ல இருந்து நமக்கு ரெகுலரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளாக்ல இருந்து அவ்வளவா கொஸ்டின் கேட்டதில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நமக்கு மெயின்ஸ் லெவல்ல, அதாவது குரூப் டி ஆனது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான், ஆனா என்டிபிசில நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்கு கிளாக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால இந்த கேலண்டர் கிளாக்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு 3 hours, கேலண்டர் ஒரு 3 hours ஆகும். அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ஸ் நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் சிம்பிளா இருக்கும், ஆனா ரயில்வே பொறுத்தளவுல பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரியே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுல டைரக்ஷனை பொறுத்தளவுல நமக்கு 2 டைப்ல இருக்கும். நார்மலா டைரக்டா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் கொஸ்டின், அதாவது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம் அல்லது டைரக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். அதனால டைரக்ஷன் டைப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டாபிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரேங்கிங். இந்த ரேங்கிங் டாபிக்கும் நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 1.5 hours, டைரக்ஷனுக்கு ஒரு 2 hours ஆகும். சரி. அதுக்கடுத்து ஆல்பா நியூமெரிக்கல் பசில். ஆல்பா நியூமெரிக்கல் பசில் நம்மளோட சிலபஸ்ல கொடுக்கல, ஆனா நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஸ்டின்ஸ்ல நான் பார்க்கும்போது ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கிறணும், ஏன்னா இதுல ஒரு சில பேருக்கு நமக்கு இந்த கொஸ்டினே பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா டவுட் வரும். ஸோ அந்த கொஸ்டினை நல்லாவே படிச்சிடணும். ஸோ 1.5 hours ஆகும். அதுக்கடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா தரவு விளக்கம். ஸோ இது வந்து பை சார்ட், பார் கிராஃப், லைன் கிராஃப், டேபிளர், அதை வச்சு கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தரவு விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல கண்டிப்பா வந்திருக்கு, ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ல இருக்கக்கூடியது. இருந்தாலும் இப்ப ரீசனிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரு 3 years ஆகும், படிச்சிடலாம் ஈஸியாவே. அதுக்கு அடுத்த டாபிக் டேட்டா சஃபிசியன்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து இங்க கொடுத்துருக்கிறதுல ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன். ஓகே, இந்த 4 டாபிக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை வச்சு இருக்கக்கூடிய கொஸ்டின். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்திருப்பான். இதை வச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4 டாபிக்ல தான் அவன் கொடுக்கறது தான் ஆன்சர் அப்படின்றது மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டினை நிறைய கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில பேர் இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தா ஆன்சர் பண்ண முடியாது. 4 கொஸ்டின் கேட்பாங்க, தப்பு விட்டுருவாங்க. ஆனா நம்ம இதை கிராக் பண்றோம் ஈஸியாவே. இந்த எத்தனை மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னு பாருங்க. இதுல நிறைய கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா இந்த டாபிக் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு 1.5 hours, இதுக்கு ஒரு 1.5 hours, இதுக்கு ஒரு 1.5 hours. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், அசம்ஷனுக்கு நமக்கு ஒரு 2 hours ஆகும். ரைட். அதுக்கடுத்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா அனலாகி, டிஃபரன்ஸ்னா எனக்கு கிளாசிபிகேஷன். இதுல நமக்கு அந்த ஜிகே நம்பரு, அதுக்கப்புறம் வந்து ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னா, இதுல சிமிலாரிட்டிஸ்ல படத்தை வச்சு கொடுக்கலாம். படம் ஒரு 4-5 படம் இருக்கும். அந்த ஃபிகர்ல 4 படம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னா ஆப்ஷன்ல கேட்பாங்க. அதான் சிமிலாரிட்டிஸ். டிஃபரன்ஸ்னா நமக்கு கிளாசிபிகேஷன்ல சொன்னேன். 4 படம் கொடுத்திருப்பாங்க, 5 படம் கொடுத்திருப்பாங்க. அந்த 5 படத்துல ஒரு படம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த படம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து டிஃபரன்சஸ். இதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். அதுக்கடுத்து அனாலிட்டிக்கல் ரீசனிங். அனாலிட்டிக்கல் ரீசனிங்னா வேற ஒன்றும் கிடையாது, கவுண்டிங் ஃபிகர்ஸ். ஸோ இதுல ஸ்கொயரை கவுண்ட் பண்ண சொல்லலாம், அல்லது ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா ரெக்டாங்கிளை கவுண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இதுல கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் அனாலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இதுக்கு ஒரு 3 hours ஆகும். ரைட். அதுக்கடுத்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது இப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ட்ரீன்னு கொடுக்க மாட்டாங்க, லீஃப், அதுக்கப்புறம் ரூட், அதுக்கப்புறம் பிரான்ச், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அல்லது பாட்டம்ல இருந்து டாப்புக்கு எப்படி அரேஞ்ச் பண்றோம், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அல்லது ஸ்மாலர் டு பிக்கர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, லார்ஜஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அதுதான் வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். அதுக்கப்புறம் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், அதாவது விடுபட்ட எண்ணை கண்டறிக, அதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பல் ரீசனிங்னா வேற ஒன்றும் கிடையாது, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், கியூப் அண்ட் டைஸ், இதுல இருந்து கொஸ்டின் வரும். மிரர்ல நமக்கு மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் கியூப், டைஸ், இதெல்லாம் எல்லாமே நான் வெர்பலுக்குள்ள வரும். இந்த நான் வெர்பல் ரீசனிங்ல அனலாகிலையும் நான் வெர்பல்ல இருக்கு. நான் வெர்பல் ரீசனிங்குள்ள அனலாகி இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு, சீரீஸ் ஃபிகர்ஸும் இருக்கு. ஸோ அதனால இந்த நான் வெர்பல் ரீசனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எம்படட் ஃபிகர்ஸ் இருக்கும், ஃபிகர் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு 3 மணி நேரம் ஆகும். இந்த டாபிக்கை மட்டும் கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னா 30 out of 30 கன்ஃபார்மா சொல்றேன், 30க்கு 30 நம்மளால எடுக்க முடியும். சரி, ரைட். இந்த தேர்வுக்கான வகுப்புகள் வந்து நம்மளுடைய சுரேஷ் அகாடமியில எல்லா பிரான்ச்லயும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ராமநாதபுரத்துல வருகின்ற February 21 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா பிரான்ச்லயுமே நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது பாடசாலையில நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து March 2 2025, அதாவது வருகின்ற March 2 நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இந்த எக்ஸாம் ஆனது, இந்த ரயில்வே எக்ஸாம் ஆனது எல்லாமே சிபிடி பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நமக்கு கம்ப்யூட்டர் லேப் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல நமக்கு கிளாஸ் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபுல் டெஸ்ட் நமக்கு ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்டையும் அட்டன் பண்ணி எப்படி நம்ம சிபிடி எக்ஸாமுக்கு எப்படி நம்ம டைரக்டா போய் எக்ஸாம் எழுதுறோமோ அதே மாதிரி இங்கேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமே எழுதலாம். ஸோ எல்லாருமே வந்து
இதை பயன்படுத்தி குரூப் டி எக்ஸாம்ல வேலை பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.